Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான புளிச்சக்கீரை கடையல் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கட் மீடியம் சைஸ் புளிச்சக்கீரை எடுத்துர்க்கேன். 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா சுத்தம் பண்ணி வச்சிருக்க கூடிய கீரையை அதல சேர்த்துக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட்லயே சேர்த்துட்டோம் அப்படினா தண்ணி பொங்கி வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படினா பொங்கி வராது. கீரையும் சீக்கிரமா குக் ஆயிடும். 5 ல இருந்து 7 நிமிஷத்திலே உங்களுக்கு கீரை நல்லா குக் ஆயி வந்துரும். பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதல இருக்க கூடிய தண்ணி வடிகட்டிட்டு கீரை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா தாளிப்பு பத்தறலாம். நான் மண் பாத்திரத்துல தான் செய்ய போறேன். ஏனா அதுல கடையறதுக்கு நல்லா இருக்கும். 2 டேபிள்ஸ்பூன்ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கல்லெண்ணெய் இருந்தாலும் கடலெண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா தாளிப்பு வடகம் கூடவே காரத்திற்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் இதெல்லாம் எண்ணெயில நல்லா செவக்க வறுத்துக்கணும். தாளிப்பு வடகம் இல்ல அப்படினா கடுகு வெந்தயம் சீரகம் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் எல்லாமே சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு இதெல்லாத்தையும் இதல சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததா பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நம்ம புளி சேர்க்க போறது இல்ல. அதுக்கு பதிலா தக்காளி புளிச்சக்கீரையில இருக்க புளிப்பே போதும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வேக வச்ச புளிச்சக்கீரையை இதல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாமும் பைண்ட் ஆயி வரணும். அந்த அளவுக்கு கலந்து விடுங்க. கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு கீரை ரொம்ப திக்கா இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படினா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கீரை வேக வச்ச தண்ணியை இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். இல்ல உங்களுக்கு கீரையோட கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருக்கும் அப்படினா நீங்க தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் மிதமான தீயில நல்லா குக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மத்து வச்சு நல்லா கடைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பரா கடைஞ்சு வந்துருச்சு. கமகமன்னு வாசனையோட சூப்பரான டேஸ்ட்ல புளிச்சக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரை பாத்தீங்கன்னா சூடான சாதத்துல கீரை மேலே வச்சுட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.